திருவண்ணாமலை தாளகிரி ஐயர் தெருவில் விதிமுறைகளை மீறி ரசாயனம் கொண்டு பழுக்க வைக்கப்பட்ட 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1.5 டன் மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குருதண்டபாணி வழங்கிட கேட்கலாம். குருதண்டபாணி, வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. திருவண்ணாமலையில் பல்வேறு பகுதிகளில் பழ விற்பனை கடைகள் அமைந்துள்ளது. இந்த பழ விற்பனை கடைகளில் விதிமுறைகளை மீறி, அதாவது கெமிக்கல்களை கொண்டு பழங்களை பழுக்க வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு வந்த தகவலின் அடிப்படையில் இன்று திருவண்ணாமலை தாளகிரி ஐயர் தெரு பகுதியில் உள்ள பழக்கடைகளில் அதிகாரிகள் அதிரடி சோதனைகள் மேற்கொண்டார்கள். அப்போது எத்தனால் வைப்பர் என்ற கெமிக்கல் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள், வாழைப்பழங்கள் உள்ளிட்டவைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தார்கள். இது சுமார் 1.5 டன் மதிப்புள்ள 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மாம்பழங்கள் இன்று பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் தற்போது கோடை காலம் நிலவி வரும் நிலையிலும் மாம்பழங்கள் வரத்து அதிக அளவில் இருக்கும் என்றும், ஆகவே இந்த மாம்பழம் சீசன் முடியும் வரை இந்த ஆய்வு தொடர்ந்து நடைபெறும் என்றும், மேலும் வாழைப்பழங்கள், மாம்பழங்கள் உள்ளிட்ட சில பழங்களை இந்த எத்தனால் வைப்பர் மூலம் பழுக்க வைத்து விற்பனை செய்தால் அந்த கடைகளின் மீது உரிய நடவடிக்கைகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொள்வார்கள் என்றும், மேலும் அந்த கடைகளுக்கு உரிய அபராதங்கள் விதிக்கப்படும் என்றும், இந்த கோடைக்காலம் முடியும் வரை இந்த ஆய்வு தொடரும் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி குருதண்டபாணி.